நம்ம பிக் பாஸ் இனிதே ஆரம்பித்து விட்டது. ஹே गाइस வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் அந்த கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட்டை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் பார்க்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க, நம்மளை இரிட்டேட் ஆக்கி நம்மளை கோபப்படுத்தி இந்த இதுல இருந்து டிஆர்பி எடுக்கிறதுக்காக தான் வெளியே நமக்கு பிடிக்காத கேஸ் வாங்கின லூஸ்தனமா பண்ணிக்கிட்டு இருந்த பல பேரை உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. யார் யாருங்கிற அந்த கன்ஃபர்ம்டு கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். உமேர் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் போறதாக இருந்திருக்கு. லாஸ்ட் மினிட்ல உமேருக்கு உஷாராகி வேற யாரையும் உமேர் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தரை பிடிச்சி அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ உமேர் உள்ள போகலை. பட் நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், வாட்டர் மெலன் ஸ்டாரை பிடிச்சி உள்ள அனுப்புங்க, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, கிரிஞ்சு பண்ணி தள்ளுவான்னு. அந்த வீடியோவை இவனை ஒட்டியிருந்து பார்த்துட்டு ஆமா சரியான ஆளுன்னு சொல்லி உமேரை தூக்கிட்டு இந்த ஆளை உள்ள தள்ளிட்டாங்க. என்ன கால கொடுமை சார் இது. ஸோ கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட கண்டெஸ்டன்ஸை உள்ள அனுப்புறது மூலமா இந்த சொசைட்டிக்கு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம கிளைமேக்ஸ்ல பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒஃபிஷியல் கண்டெஸ்டன்ஸ். 20 பேருங்க. மத்த நாள் 16 18 வரைக்கும் போயிருக்கு. இந்த முறை 20 பேரு. ஏதோ பெருசா ரெடி பண்ணிருக்காங்க போல இருக்கு. நான் ஃபுல் வீடியோ பார்க்கல. இனி வரப்போற எல்லா பிக் பாஸ்லயும் நான் ஃபுல் வீடியோவும் பார்க்க மாட்டேன். மற்ற ரியாக்ஷன்ஸ் தான் பண்ணுவோம். ஏன் கண்ணில் படுற சின்ன சின்ன கிளிப்ஸு, ஃபன்னான மூமெண்ட்ஸ் அதுகளை வேணால் எடுத்தவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேனே தவிர ஃபுல் எபிசோட்லாம் பார்க்குற ஐடியாவிலேயே இல்லை. ஸோ இப்போ கண்டெஸ்டன்ஸை பார்த்துருவோமே. நான் தான் சொன்னேனே யாருன்னு. முத உள்ள போனதே நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் தான். வாட்டர் மெலனோட தான் அந்த ப்ரோமோலாம் நீங்க பார்க்கணுமே, அந்த பண்ற கூத்து. ஐயோ எனக்கு அதுவும் நம்மளை கடுப்பேற்றணுங்கிறதுக்காக ஆளா இறக்குறாங்க. ஏதோ ஒரு சீசன்ல ஜிபி முத்து இறக்குனாங்கல்ல ஆளா, அது நல்லா இருந்துச்சு. அவர் பரவாயில்ல, அவர் செய்யறது சிரிக்க தான் தோணுது நம்மளுக்கு. அதான் இதுல இந்த ஆளை இறக்கி எனக்கு என்ன சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? அதான் அப்ப நான் யோசிச்சேன், சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னதை சீரியஸ் ஆக்கி இவங்கள உள்ள அனுப்பி. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. அட் வாட் காஸ்ட்? ஆடியன்ஸை பைத்தியமாக்க போறாங்க. இவர் இன்ஸ்டாகிராம் பேஜையே ரிப்போர்ட் அடிச்சு தூக்குற அளவுக்கு வெறியானவங்க இருக்கிற நேரம் இவரை இப்ப 24 hours டிவியில 3 மாசத்துக்கு பாருங்க. அவருக்கு இன்னும் தலக்கணம் ஏறிடுச்சு. அவரோட கிளிப்ஸ், அவரோட தனி கிளிப்ஸ் மட்டும் நான் 2-3 எடுத்து வச்சிருக்கேன். நாளே வாட்டர் மெலனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரியிலேயே நைட்டே சண்டை ஆரம்பிச்சிருச்சு வாட்டர் மெலனோட. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் 20 பேரை பார்த்துட்டு வாட்டர் மெலனுக்கு தனி செக்ஷன் வச்சிருக்கேன், அதுல பேசுவோம். அடுத்ததுங்க, இதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம பலூன் அக்கா. சோ இவங்க எல்லாம் அதான் இப்ப என்ன சொல்ல வர்றீங்க, என்ன பண்ணுனா நாங்க பிக் பாஸ்ல ஒரு கண்டெஸ்டன்டா கூப்பிடுவோம்னு சொல்ல வர்றீங்க. இவங்களோட ஃப்ரெண்டு போன சீசன்ல வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள பாய் சொல்றதுக்கு அங்க முன் வரிசையில உட்கார்ந்து இருந்துச்சு இந்த பொண்ணு. இப்ப என்னடான்னா இந்த பொண்ணும் பலூன் அக்கான்னு ஃபேமஸ் ஆகி எல்லாம் வந்தோடனே இந்த கூப்பிட்டாங்க. இப்ப வாட்டர் மெலன் ஸ்டார் பலூன் அக்கா எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, சான்ஸ் நீங்க கொடுக்கணும்னா இவங்களுக்கு ஏன் சான்ஸ் கொடுத்தீங்க? இவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா? இவங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எந்த கட்டத்துல இருக்காங்க, இதுல இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு தள்ளணுங்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்டு இருக்கீங்க. எத்தனை ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட் இருக்கானுங்க. இதுல ஒரு 3 மாசம் மூத்த காட்டணும்னா நமக்கு அடுத்த ஒரு சான்ஸோ இல்ல மக்களுக்கு நம்ம முகம் பழகிறதுக்கு ஒரு சான்ஸோன்னு எத்தனை பேர் இருக்காங்க. நல்ல கண்டென்ட் பண்ணிக்கிட்டு யூடியூப், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இருந்து ஆள் எடுக்கணும்னா வேற ஆளுங்களே கிடைக்கல. சோ இதுல உங்களோட மோட்டிவ் என்ன சொல்லுங்க? டேலண்ட்ஸை கூப்பிட்டு அவங்கள முன்னேற்றுறது கிடையாது. என்ன கருமத்தையாவது கூப்பிட்டு வச்சு ஆடியன்ஸை கடுப்பாக்கி நம்ம டிஆர்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் உங்களோட ஆசை. அடுத்தது 3ஆவதா எஃப்ஜேன்னு ஒருத்தங்க போயிருக்காங்க, ஒரு பையன். இவர் யாருன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவர் ஹிப்போபாதியோட இதுல இருக்கிறவர் போல. அப்புறம் இவரும் பலூன் அக்காவும் ஒரு வெப் சீரிஸ் வேற நடிச்சிருக்காங்க. ஒரு அந்த மாதிரி வெப் சீரிஸ்னு வச்சுக்கோங்களேன், கிளிகிழப்பான வெப் சீரிஸ். இவங்க 2 பேரும் எதுக்கு சார் அதுக்குள்ள போட்டீங்க? சரி, இவங்க 2 பேரும் வெளியவே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு. ஸோ இவரும் பலூன் அக்காவும் டீம் ஆகுவாங்க. நான் டீமுங்கிற மிஸ்டேக் பேசாம இரு. அடுத்தது இவங்களையும் ஏன் போட்டீங்கன்னு தெரியல. இவங்க சர்வைவர் ஷோவிலே வந்தாங்க. சர்வைவர் ஷோவில் வந்துட்டு பிக் பாஸ் எல்லாம் என்னங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்களே பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க. நம்ம விஜய் பாரு
இது நம்ம எதிர்பார்த்தோம். இவங்கள ஆமா எதிர்பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் வாய் இவங்களுக்கு நல்லா பேசுவாங்க, சண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஆளு, அசர மாட்டாங்க. அதனால இவங்களையும் பிடிச்சி உள்ள போட்டாச்சு. ஸோ விஜய் பார்வவும் உள்ள போயிருக்காங்க. அடுத்தது துஷார் அப்படின்னு ஒருத்தர் போயிருக்காரு. இவரைத்தான் நான் சொன்னேன் உமேர் மாதிரியா இருக்காரு. ஒருவேளை உமேரோட ஊர்க்காரரா அப்படின்னு பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. பட் வாய்ஸ் வந்து செம்ம பேஸ் வாய்ஸுங்க, அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு பேஸ் வாய்ஸ். ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவர் யார் எதுன்னுலாம் தெரியாது. உமேருக்கு பதிலாக உள்ள போயிருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்டெஸ்டன்ட் வந்து ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேற யாரு, நம்ம காரக்குழம்பு கனியக்கா. பிக் பாஸ்ல ஜெயிச்சுட்டு குக் வித் கோமாளில வந்து ராஜு ஜெயிச்சாரு. இவங்க குக் வித் கோமாளில ஜெயிச்சுட்டு இப்ப பிக் பாஸ்ல போய் ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறத அங்க போய் பார்க்கணும். ஆனா அக்கா எல்லாம் சண்டைக்கு ஏத்த ஆளே கிடையாது. நம்ம குக் வித் கோமாளில பாபா பாஸ்கர் சும்மா ரேக் பண்ணதுக்கே அவங்க எதிர்த்தெல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அதை எதிர்த்து சண்டை போட தெரியாது. என்ன தைரியத்துல இதுக்குள்ள வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை காரக்குழம்பு போட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுவோம்னு நினைச்சாங்களா தெரியாது. we have to wait and see. பார்ப்போம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது நம்ம சபரி, இந்த ட்ராமாலாம் பண்ணிக்கிட்டு இருப்பார், பிளாக் ஷீப் சேனல்லேருந்து வந்தவர் நினைக்கிறேன் சபரி. ஸோ அவரும் உள்ளே போயிருக்காரு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐயாவோட காமெடி ஒரு சில நேரத்தில் லைட்டாக கிரிஞ்ச் ஆகுறதும் உண்டு டிவியில். இப்போ 24 ஹவர்ஸில் வேறு இருக்கார், என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடுத்தது 8வது நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரிட் படம், கோவம் வந்தா நாகார்ஜுன கையை முறுக்குனா நரம்பு ஏறும்ல ரட்சகன், அந்த படத்தோட டைரக்டருங்க இவரு. அந்த படம், அப்புறம் பிரசாந்தோட ஸ்டார், அந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படங்களை டைரக்ட் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த படங்களை பற்றி தான் பெருமையாக பேசுறது. நான் அப்பவே அப்படி பண்ணேன், நான் இப்பவே இப்படி பண்ணேன். இப்போ எதுவும் இல்லை. ரட்சகன் 2க்கு கதை எழுதியிருக்கேன், நாகார்ஜுனா சாரை மீட் பண்ணணும், கதை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. இவரும் ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கான்ட்ரவர்சியா பேசுறது, ஒரு ஆர்வ கோளாறு மாதிரி, நல்லா சண்டையும் போடுவாரு, பேசி வாயை விட்டு மாட்டியே நிறுவாரு. ஸோ எனக்கு சினிமா துறையில் உள்ளே இருக்கும் ஒரு பழைய வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி தான் இவர் எனக்கு தெரியுது. மற்றபடி எனக்கு ஒரு பர்சனல் கேரக்டர்லாம் தெரியாது. நான் பார்த்த 2-3 இன்டர்வியூஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ சினிமா துறைக்குள்ளே போக துடிக்கும் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரும், ஆல்ரெடி பல வருஷமாக உள்ளே இருக்கிற ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரும், 2 வேறு வேறு மந்தையில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் பார்த்து கொண்டன நேருக்கு பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது குக் வித் கோமாளியில் கோமாளியா வந்து தான் இவங்களை எங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோமாளி கெமி. ஸோ இவங்க கொஞ்சம் துடுன்னு இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் உள்ளே போகிறாங்க. இவங்க தான் உள்ளே போனோடனே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் ஏது கம்ப்ளைண்ட்ங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிக் பாஸ்ல அப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அடுத்தது ஆதிரைன்னு ஒருத்தவங்களாம். இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ட்ராமா ஆர்டிஸ்டாக தான், விஜய் டிவி ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஏதோ சீரியலில் ப்ரோமோஸில் அங்கங்கே பார்த்த மாதிரி ஞாபகம். இவங்க யார் என்ன அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ஆதிரை அப்படிங்கிற பேரில் இவங்களும் உள்ளே போயிருக்காங்க. அடுத்தது 11வது, இவங்க சுத்தமாக யாருன்னு தெரியாதா, நான் பேர் வித்தியாசமாக இருக்குது, ரம்யா ஜூன்னு ஒருத்தங்க. ஸோ இவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்க விஜய் டிவி ப்ராடக்டா, சீரியல் ஆர்டிஸ்டா, இல்லை எதுவும் பாடகர்களா, டான்ஸரா, மாடலா, எதுவும் தெரியல. பட் ரம்யா ஜூ. சிவாங்கியா? ஓ, அம்மாவுக்கு பார்க்கும்போது சிவாங்கி மாதிரி இருக்கான். அடுத்தது ஒருத்தர் எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமோ, மலேசியாவில் இருந்து போயிருக்காரான்னு பார்த்தா இல்லை, அவர் பேர் கானா வினோத். எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது மலேசியாவில் இருந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க போல அப்படின்னு. அப்புறம் தான் கிட்ட போய் பார்க்குறேன், இதே முகத்தில் இங்கே மலேசியாவிலேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஆனால் அவர் கிடையாது. இவர் வந்து கானா வினோத்னு ஒருத்தர். ஸோ எப்படியும் ஒரு ரேப்பரோ பாடகரோ உள்ளே எடுப்பாங்கல்ல, அதில் ஒரு பாடகர் கேட்டகரியில் நம்ம கானா வினோத் உள்ளே போயிருக்காரு. இவரோட இசை கச்சேரியெல்லாம் உள்ளே இனி அரங்கேறும். அடுத்தது ஒரு மாடல் போல இருக்குது, இவங்களையும் நான் பார்த்ததில்ல, பேர் வியானாங்கிறாங்க. ஸோ இவங்களையும் நான் எங்கேயும் பார்க்கல. இவங்களும் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்களை விஜய் சேதுபதியோட அந்த ஸ்டேஜில் இருந்து பேசுவாங்கல்ல, அதுலேயே ட்ரால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு. என்னன்னா அங்கே வந்து ஒரு ஏதோ போடியம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் வந்து ரெட் ப்ளூ லைட் எல்லாம் எரியுது. அங்கே ஒரு கண்டெஸ்டன்ஸாக போய் ஒவ்வொரு முறை ஏதோ பண்ண சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ நீங்கள் அதில் போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி போய் நிற்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொன்னது. நீங்கள் அங்கே போய் நிற்கணும், எல்லா கண்டெஸ்டன்ஸும் போய் நின்றுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்துருக்கு.
இந்த பொண்ணோட உண்மையான குணமே அப்படித்தான் பேசுவாங்களா இல்லை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயோ கியூட்டுங்கிற பேரில் கிரிஞ்சு பண்ணி தள்ளுதுப்பாங்கிற மாதிரி ஃபர்ஸ்டே ட்ராலில் வந்துருச்சு இந்த பொண்ணு. விஜய் சேதுபதி சிம்பிளாக ஒன்று சொன்னார், ஏமா அந்த இடத்துல போய் நில்லுங்கன்னு மைக்கை கையில் வச்சுட்டு எங்கே அங்கேயா. விஜய் சேதுபதிக்கு அப்படி இருக்கு. ஆனால் அடக்கிக்கிட்டு டீட்டெயிலாக சொல்றாரு, சிவப்பு இந்த ரெட்டு ப்ளூங்கிற லைட் போடியம் இருக்கா அதுகிட்ட போய் நில்லுங்கன்னு தான் போறேன். எல்லாரும் பார்த்துக்கிட்டு என்ன சார் இது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் போக போக இதுதான் இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் போல அப்படிங்கிற மாதிரி தோணலாம், நமக்கு தெரியாது. அடுத்தது சுபிக்ஷா குமார் அப்படின்னு ஒருத்தவங்க போயிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட அந்த ஏவியோ ஏதோ காட்டுவாங்கல்ல, அதில் வந்து இந்த மீன்பிடி ஒரு ஏரியாவில் அந்த போட்ல எல்லாம் நின்று பாடுற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. இந்த பிள்ளைய ஒரு யூடியூப் சேனல் அப்பாவுக்கு டெய்லி சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போவோம் பீச்சுக்கு. யூடியூபர் அவங்க கன்ஃபார்மா தெரியுமா? பார்க்கும்போது கண்ணாடி போட்டிருந்தீங்க. இந்த பொண்ணு தானே? அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும். அவர் அந்த பீச்ல மீன் பிடிக்கிற இதுல போட்ல இருப்பாரு. அப்ப இவங்க யூடியூபர் போல இருக்கு. எனக்கு நான் அவங்கள பார்த்தது இல்ல, அந்த ஏவியோட சின்ன ஒரு துணுக்கு பார்த்ததுல தெரிஞ்சது. இந்த இவர் சொல்றாரு அந்த பொண்ணு யூடியூபரா அப்படின்னு, உண்மையா தெரியல. we have to wait and see. அடுத்தது இந்த சீரியல்ல எல்லாம் வில்லனா பண்ணிட்டு இருப்பார் ஒருத்தர், பிரவீன் ராஜ் தேவ்னு. இவரு தான் வாட்டர்மெலன் ஸ்டாரோட மிட் நைட்டு சண்டை போட்டது. அதுக்காகவே இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவர் எப்படி நல்லா விளையாடுறாரா என்ன ஏதுன்னு தெரியல. பட் இவர் சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா இவர் ஏன் சண்டை போடுறாரு அப்படின்னா இவருக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியுது. எதுக்காக வாட்டர்மெலன் ஸ்டாரை இத்தனை கோடி மக்கள்ல வாட்டர்மெலன் ஸ்டாரை செலக்ட் பண்ணி விஜய் டிவி உள்ள அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? அவர்கிட்ட இருந்து தான் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க அட்லீஸ்ட் ஃபார் 3 weeks. ஸோ அந்த கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இடத்துல நம்ம உள்ள போயிட்டோம்னா நமக்கு ஃப்ரீ ப்ரோமோ. இப்போ முதல் நாளே வாட்டர்மெலன் ஸ்டாரோட சண்டை போட்டவர் பிரவீன் ராஜ்னு வந்துருச்சுல. அவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படியே நடிச்சாம பெட்டில் உட்காந்துருக்காரு. இவர் தான் வச்சு வாங்குறாரு. அது என்னங்கிறதுலாம் அப்புறம் பார்ப்போம். அப்புறம் ஒருத்தங்க அப்சரா சிஜேன்னா நான் நினைச்சேன் விஜே மாதிரி ஆர்ஜே மாதிரி சிஜேன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் சிஜேங்கிறது அவங்க பேர் போல இருக்கு, இனிஷியல்ஸ் போல இருக்கு, எனக்கு தெரியாது. ஸோ இவங்க ஒரு மாடலாம். ஸோ அப்சரா சிஜே இட்ஸ் அ மாடல். அந்த மாடல் கேட்டகரியில் உள்ள எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது கம்ருதீன், இவரும் விஜய் டிவியோட ப்ராடக்ட். சீரியலில் பார்த்துருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியலாக இன்ஸ்டாகிராமா இதுலேயோ பார்த்துருக்கேன். ஸோ இவரும் ஒரு நடிகர், டான்ஸர், இல்லை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அப்படி விஜய் டிவி ப்ராடக்ட்னு எனக்கு தெரியுது. கமருதீன் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே போயிருக்காரு. இவங்கெல்லாம் தெரியாதா, இந்த ராணவ் மாதிரி நல்ல டாஸ்க்கு பயங்கரமாக செஞ்சு அவசரமாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியை, அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்டகரியில் கொஞ்சம் பேர் அனுப்புவாங்கல்ல ஹீரோ மெட்டீரியல்னு, அதில் இருக்கக்கூடிய ஒரு புவி வரல, உமேர் வரல, அந்த கெஸ் பண்ணின லிஸ்ட்டில் இல்லாமல் போனவங்கெல்லாம் அவங்கெல்லாம் வரல. அடுத்தது தாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இந்த வாட்டர்மெலன் ஸ்டார், பலூன் அக்கா, இந்த மாதிரி இடத்துல இந்த ஆளை எதுக்கு போட்டீங்க? வாட்டர்மெலன் ஸ்டாரே பரவாயில்லன்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா இந்த ஆளை போலீஸ் தேடி கேஸ் போட்டு இந்த ஆளு கடவுள்களை பற்றி தப்பா பேசி இனி இல்லை இந்த கேஸ் எல்லாம் வாங்கி தலைமறைவாக இருந்த ஒருத்தரை நேஷனல் டிவியில் ஒரு ஷோவுக்கு அனுப்பியிருக்கீங்க. யாரு? அகோரி கலையரசன். இதை பார்த்தோன்னா எனக்கு பக்குனுச்சு. இப்போ இவரை மாதிரி நான் ஒரு அகோரி, நான் ஒரு பைத்தியம், முடி வளர்றதுக்கு மருந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மந்திரமெல்லாம் வச்சிருக்கேங்கிற மாதிரி கிரிஞ்சு பண்ணி கேஸ் வாங்குறவனுங்களை தான் ஷோக்குள்ள எடுப்பீங்களா? இனி எல்லாரும் பிக் பாஸ்ல போகணும். ஒருத்தர் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் பலகையை பிடிச்சிக்கிட்டு பிக் பாஸ் ஷோவில் என்ன உள்ளுக்கு எடுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹைவேல முட்டி போட்டு நடந்து போய்கிட்டே இருந்தான் ஒருத்தன். அவனையாவது உள்ள எடுத்துருக்கலாம். அவன் ஏதோ ஒரு முயற்சி பண்றான், அவங்க அட்டென்ஷன் அவன் பக்கம் திருப்புறதுக்காக லூஸ் தானம் பண்ணினாலும் ஹைவேல முட்டி போட்டு நடந்து போயிட்டே இருக்கான். பிக் பாஸ்ல என்ன உள்ள எடுங்கன்னு ஒரு பலகையை பிடிச்சிக்கிட்டு. அதெல்லாம் உங்களுக்கு கிரிஞ்சி. வாட்டர்மெலன், பலூன், அகோரி, இந்த அகோரி கலையரசன் எல்லாம் பண்ணாதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆளே இல்லை, தலைமறைவா காசில போய் உட்காந்துக்கிட்டு இப்ப இவ்வளவு என்ன தைரியத்துல உள்ள வந்து உட்காந்துருக்காருன்னு பாருங்களேன். ஸோ நீங்களாம் இதெல்லாம் என்ன கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது நந்தினி ஆர் அப்படின்னு ஒருத்தங்க. ஸோ இவங்களையும் நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இவங்களும் மாடலா இல்லை என்ன ஏதுன்னு தெரியவில்லை. அடுத்தது வந்ததுலேயே ஒரு உருப்படியான ஒரு டேலண்டட் பர்சன் அப்படின்னா இந்த விக்கல்ஸ் விக்ரம்னு ஒருத்தர் இருக்காரு.
ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாரு. அப்புறம் அந்த பாடகர்கள் எல்லாம் கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ இவரோட யூடியூப் சேனல் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் நான் இவரை நிறைய பார்த்துருக்கேன். ஸோ வந்ததுல ஒரு உருப்படியான ஆளுன்னா கனியக்கா, இவர், அப்புறம் ஒரு சில பேர், மற்றவங்களாம் நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுல உருப்படியான ஆட்கள் வந்து இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி இந்த மொத்த இதுவும் பார்க்கும்போது என்ன கன்றாவி கண்டஸ்டன்ட் லிஸ்ட் சார். என்ன இன்டர்வியூ பண்ணீங்க, யார் உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தது? சொல்லுவாங்க வாட்டர் மிலன் ஐடியா நீ தான்டா கொடுத்தது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க அதை சீரியஸா எடுத்துக்குவீங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா இங்க போற போக்க பார்த்தா கனியக்காலாம் கனியக்கான்று கனியெல்லாம் விடையிலேயே போயிடுவாங்க போல, வீட்டுக்கு போறாங்க. கனி எல்லாம் ஆளுக்கு அந்த கிரௌடுக்காக உள்ள எடுத்திருக்காங்க. இவங்க மெயின் ஃபோக்கஸ் எல்லாம் கலை, அகோரி, வாட்டர் மிலோனு, பலூனு, விஜய் பார்வதி, இந்த மாதிரி ஒரு சில அந்த பிரவீன் காந்தி டைரக்டரு, சேரன் சார் எடுத்த மாதிரி இவர் எடுத்திருக்காங்க ஒரு டைரக்டருங்கிற பேர்ல. இந்த மாதிரி ஒரு சில பேர் அவங்க பார்க்கவே பச்சையா தெரியுது சார். தெரியாமலாவது பண்ணிருக்கலாம். யூஸ்வலா ஒவ்வொரு சீசனும் எங்களை ஏமாத்துவீங்களா, அது மாதிரியாவது பண்ணிருக்கலாம். இந்த சீசன்ல பச்சையா தெரியுது. இதுகளெல்லாம் எதுக்கு எடுத்து போட்டீங்க, என்ன உங்களோட மோட்டிவ் என்னங்கிறதெல்லாம் பச்சை பச்சையா தெரியுது. அப்படியே பெரிய திரையில இருந்து யாரும் பெருசா வரல, எல்லாரும் உஷாராயிட்டாங்க. இதுக்கு இது உள்ள இனி போன நெகட்டிவிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி. சில குரூப் கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க சண்டை பிடிக்கிற வாட்டர் மிலன் ஸ்டாரை வந்து இவங்க வச்சிருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு தள்ளணும்லாம் இல்ல. அந்த ஒரு பிக்கப் வேணும்ல. ஷோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மாசத்துல ஷோவை பிக்கப் பண்ணாதான் அடுத்த 2 மாசம் பாப்பீங்க. ஷோ ஒரு மாசம் வரைக்குமாவது இவரை உள்ள வச்சிருந்துட்டு கண்டிப்பா வெளியே அடி அடிச்சு வெளியே தூக்கி போட்டுருவீங்க. நான் அடிச்சு சொல்றேன், என்னோட கெஸ் எப்படி வாட்டர் மிலன் ஸ்டார்னு சொல்லும் போது அந்த ஆளு உள்ள போட்டீங்களோ, என்னோட அடுத்த கெஸ் என்ன தெரியுமா, இதுல ஒரு டாஸ்க் ஒண்ணு வரும். எல்லாரும் ஒரு நடிகர்கள் மாதிரி வேடமிட்டு கொண்டு 24 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள உலா வரணும். அவங்களுக்கான பெல் அடிக்கும் போது அந்த ஸ்டேஜுக்கு போய் அந்த கேரக்டரா நடிக்கணும். சொல்லிட்டேன், இந்த ஆளுக்கு நீங்க சிவாஜி கெட்டப்பு, அது வேற இந்த கஜினி சூர்யா கெட்டப்புன்னு ஏதாவது கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் இனி விஜய் டிவியே பார்க்க மாட்டேன். குக் வித் கோமாளி வந்தாலும் பார்க்க மாட்டேன். உங்களை ஃபுல்லா பாய்காட் பண்ணிடுவேன். அந்த ஆளு வரணும் சிவாஜி மாதிரி அப்படின்னு ஸ்டேஜ்ல ஏறி பண்ணணுங்கிறது தான் உங்களுக்கு ஆசையா இருந்தா அந்த டாஸ்க்ல அந்த ஆளை கூப்பிடுவீங்க. இல்லைன்னா கஜினி கெட்டப்ப போட்டு விட்டு அனுப்பிடுவீங்க. இதை எதுவுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒவ்வொரு 9 சீசனா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோமா, 9 சீசனா ஒரே டாஸ்க்கை தான் வேற வேற பேர்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. புதுசா ஏதாவது யோசிங்க, புதுசா ஏதாவது பண்ணுங்க. அப்பயாவது மக்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கட்டும். பட் ஸ்டில் இதெல்லாம் ஒரு சில பீஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத அன்வான்ட் பீஸ், மக்களை கோபப்படுத்தி டிஆர்பி வாங்குறதுக்காகவே நீங்க பண்ணிருக்கீங்க. பச்சையா தெரியுது. அந்த வீடை உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. வீடெல்லாம் பிரம்மாண்டமா தான் செஞ்சிருக்காங்க. ஜெயில எல்லாம் வந்துருச்சு பழையபடி. நிறைய இடம் விட்டுருக்காங்க. ஆமா, இது வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் தான் இந்த பெட்ரூம் டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்களுக்கு. ஆனா பெட்ரூமுக்குள்ள எதுக்குடா ஜக்குசி வச்சிருக்கீங்கன்னு தான் தெரியல. பாரு, கர்டின் கூட லேஸ் கர்டின் தான். குளிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓ, 2 பேர் படுக்கிறதா? இது என்னடா இல்ல அது சரியா தான் இருக்கு. ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க. இப்ப பார்க்க நல்லா இருக்கா? ஒரு 3-4 நாள்ல ஜட்டி, பனியனு, அந்த ட்ரெஸ், டவலு, ஷூ அதெல்லாம் அங்க கொடியில காயிற மாதிரி நம்ம வீடு எப்படி இருக்குமோ அப்படி மாத்திடுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்கு. அடுத்ததுங்க வாட்டர் மிலன் ஸ்டாருக்கு வருவோம். வாட்டர் மிலன் ஸ்டார் பண்ற லீலை, அவருக்கு நடக்கிற விஷயங்களும் ஒன்னொன்னா சொல்றேன். ஏன்னா இந்த ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இந்த ஒரு நாள்லயே வாட்டர் மிலன் ஸ்டார் கிட்ட இருந்து அவ்வளவு கண்டென்ட் மில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியோட ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. அப்ப விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் அட்வைஸ் பண்ணுவார்ல, அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லுவாரு, நீங்க பண்றதெல்லாம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஒரு புது மேடை, இதை புதுசா யூஸ் பண்ணிக்கிங்க உங்களோட பேரை மாத்துறதுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சரி இப்ப மக்களுக்கு பாய் சொல்லுங்க. நானே யாரும் கை தட்ட மாட்டாங்க. சரி சொல்றாரு, எப்பா கொஞ்சம் கை தட்டுங்கப்பா. சரி உள்ள போங்க அப்படின்னு போது, சார் எனக்கு ஒரு ஆசை சார், என்ன சொல்லுங்க. நானே உங்களுக்கு முன்னாடி நடிச்சு காட்டுறேன். இப்ப தானே சொன்னேன்,
இவ்வளவு நேரம் இப்பதானே சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? சரி சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் இப்பதானே சொன்னேன், உங்களோட வளமையான மேடை மாதிரி இந்த மேடையை மாத்திராதீங்க, நீ நடிக்கவே தேவையில்ல போடா அப்படிங்கிறத டீசெண்டா வழக்கமான மேடையை போல் இந்த மேடையை மாற்ற வேண்டாம், உள்ள போங்க அப்படின்னு. சரி உள்ள போயாச்சு. அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கிரிஞ்சா நடிக்கிறது இதெல்லாம் வெளியே நீங்க பண்ண வரைக்கும் சரி, இப்போ ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. இவர் தானே முதல் ஆளா உள்ள போவாரு. இதுல ஏதோ கட்டி விட்டுருக்காங்க போல எல்லாருக்கும், ஒரு கண்ணு மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க கையில. உள்ள போயிட்டாரு. உள்ள போனோடனே ஜிபி முத்துக்கு எப்படி இருந்ததோ அப்படிதான் இவருக்கு. ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டோம். மனுஷன் தானே இருந்தாலும் ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். இப்படி பாக்குறாரு, கேமராவை பாக்குறாரு. இவ்வளவு நாள் நம்ம டிவியில பார்த்த இடம். அப்பயும் சேதன் சொன்னதை மைண்ட்ல வச்சிருக்கணும். உள்ள போயிட்டு கேமராவை பார்த்துட்டு சிட்டுக்கு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா, மியூசிக்கே இல்லாம. அப்ப இப்ப என்ன சொல்லி அனுப்புனார் அந்த ஆளு, இந்த கிரிஞ்சு பண்ணாத, உங்க முன்னாடி விளங்குது. ஆனா அந்த ஆள் இன்னமுமே மாய உலகத்துக்குள்ள இருக்காரு. இப்ப வெளியே சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், ஆடியன்ஸா இருக்கட்டும், உங்களை ரியாலிட்டிக்குள்ள இழுத்து பார்த்தாங்க. இது உங்களை இப்ப ரியாலிட்டிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. அங்க எல்லாம் ரியாலிட்டிக்குள்ள இழுத்தா ஓட முடியும் உங்களால, தண்ணி குடிச்சிட்டு வர்றேன்னு பின்பக்க வாசலால ஓட முடியும். இங்கே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நீங்க ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி இதுதான் ரியாலிட்டின்னு ஒத்துக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாம் எலிமினேட் ஆகி வெளியே வரணும், இல்லை பரணி மாதிரி எகிரி குதிச்சு ஓடி வர்ற வரைக்கும் அதுதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ், இது யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இந்த பக்கம் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல ஆடிட்டாரு அப்படின்னா அந்த பக்கம் நிறைய கண்ணாடி வச்சிருக்காங்க. சுத்தி பார்த்துட்டு அவரே கண்ணாடியில பாத்துக்கிறாரு. நமக்கு ரொம்ப ஆசை. என்ன ஆசைன்னு, இந்த கண்ணாடி பிக் பாஸ் கண்ணாடி முன்னாடி நடிச்சு பார்க்கணும். நீ திருந்த மாட்டியாடா, வாங்க போங்கன்னு மரியாதையா தான் பேசுனது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீடியோவை காட்டிட்டு சாவுங்கடா எல்லாரும், 3 மாசத்துக்கு 24 ஹவர்ஸுக்கு இதைத்தாண்டா பாக்கணும், ஐடியா வச்சிருக்கீங்க, ஐடியா உங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்டா, நான் டிவிக்குள்ள என்னடா பண்ண போறீங்க? கேமராவை பார்த்து ஆட்டம், கண்ணாடியில இவரைய பார்த்துட்டு நடிக்கிறாரு. அப்பதான் நான் யோசிக்கிறேன், அப்பதான் மண்டைக்கு ஏறாதா? விஜய் சேதுபதி வரைக்கும் சொல்லிட்டாங்கல்ல, ஏற மாட்டேங்குதுல. சரி, உள்ள போயிட்டாரா? உள்ள போனதுக்கு அப்புறம் பலூன் அக்கா வர்றாங்க. அப்புறம் 3ஆவதா அந்த பலூன் அக்காவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் அவர் உள்ள வந்தார். இப்போ அவங்க 3 பேர் தான் உள்ள இருக்காங்க. அப்போ பலூன் அக்கா உள்ள வந்தோடனே ஹாய் பாய்லாம் சொல்லி முடிச்சோடனே இப்படி சுற்றி பார்த்துட்டு பலூன் அக்கா கேட்குறாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே அப்படின்னோடனே இவர் சும்மா சரிங்க மேடம் மட்டும் இருக்கலாம்ல. உடனே பலூன் அக்காவை பார்த்து கண்ணு அழகா இருக்குமா? உடனே பலூன் அக்காவோட ஃப்ரெண்டு, ஐயா உங்க பேத்தி வயசா இருக்கு அப்படின்னோடனே அடி, நான் யூத்துங்க, அதெல்லாம் வெளியே, இங்க நாங்க சொல்றவங்க தான் யூத். இல்ல இது என்னோட கற்பனை. அந்த வீடியோவை காட்டுறேன் பாருங்க. சேதன் அவ்வளவு அட்வைஸ் பண்ணியும் இங்க வந்து பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆடுற ஆட்டத்துல ஏதோ கலண்டு விழுந்துருப்பாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு. அந்த தண்ணியில எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காங்க. நான் அப்புறம் சொல்றேன். அடுத்தது பாருங்க, உங்க கண்ணு அழகா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இங்க பாருங்க என் கண்ணு. உங்க கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு எங்கம்மா? ஏய் உண்மைப்பா. Thank you. சிலருக்கு கண்ணு அழகு, அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்க பேத்தி வயசு. அவங்க தேங்க்யூன்னு டீசெண்டா முடிச்சுக்கிட்டாங்கல்ல. சிலருக்கு கண்ணழகு, மூக்கழகு, காதல், உன் பேத்தி வயசுன்னு முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் போட்டார் பாத்தீங்களா, தங்கதுரை அளவுக்கு தான். இவங்க 2 பேரும் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தெரியாது இல்ல. ஐயா இப்ப ஐயாக்கு அவர் சொல்லிக்கிறாரு 33 வயசுன்னு சொல்லிக்கிறாரு. இல்ல கொஞ்சம் ஆசையில உள்ள நிறைய பார்த்துருப்பாரு. கவின் லொஸ்லியா அது நம்மளேதான் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. ஆனா கூட இருக்கிறவங்க விடுவாங்களா, பேத்தி வயசியா இருக்கு, 33 வயசுல எனக்கு பேத்தியா அப்படின்னு அவர் கேட்பாரு. இந்த இதுலயாவது ஐடி கொடுத்துருப்பீங்கல்ல, இன்டர்வியூல ஐடி கொடுப்பீங்கல்ல, விஜய் டிவி அந்த உண்மையான வயசையாவது சொல்லுங்களேன், அவருக்கு என்னதான் வயசுன்னு பார்ப்போம். இதுல வெளியே வந்து கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த டைரக்டர் இருக்கார்ல பிரவீன் காந்தி, அவர்கிட்ட இவர் வந்து டைரக்டர்னு தெரிஞ்ச உடனே இவர் வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு வாட்டர் மெலன். அப்போ அவர் வந்து சொல்றாரு,
டேரக்டர் கிட்ட இவர் தனியாக போய் பேசுகிறாரு. சார் நமக்கெல்லாம் கடவுளோட பிளெஸிங் சார். எதுக்கு? இவங்கெல்லாம் ஆல்ரெடி இந்த துறையில் இருக்கிறவங்க சார், உள்ளே ஈஸியாக வந்துடுவாங்க. நமக்கு இப்போ நம்ம எதுவுமே ஒரு எக்ஸ்போஷர் இல்லை இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது தான் சார் பெரிய விஷயம். அது கடவுளோட ஒரு இது சார், ஒரு ஆக்டர் சார் அப்படின்னோடனே பிரவீன் காந்தி பாப்பா இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டேன், குட் 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 சூப்பர் சூப்பர் குட் குட் அப்படின்னு மேலே எங்கேயோ பெயிண்டை ரசிக்கிற மாதிரி ஆட்டை ரசிக்கிற மாதிரி அந்த பக்கம் போயிடுவார். இந்த ஆளும் பேசிக்கிட்டே போகிறாரு. அடுத்தது இந்த ஆளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு பிரவீன் காந்தி முடிவு பண்ணிட்டாரு. எல்லாரும் வந்து வெளியே நிற்கிறாங்க, வெளியே கார்டனில். அப்போ பிரவீன் காந்தி சொல்கிறேன், நான் ஒரு டேரக்டரு, எல்லாருக்கும் தெரியும். தெரியும் தெரியும். எனக்கு இப்போ அந்த கண்ணில் இங்கே பார்க்கும்போது வாட்டர்மேன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நல்ல ஹீரோயின் மெட்டீரியலாக ஒரு 3 பேர் எனக்கு ஹீரோயின் மெட்டீரியலாக தெரியுது. அந்த பக்கம் திரும்பி பார்த்து ஒரு 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 3 பசங்க எனக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியலாக தெரியுது அப்படின்னோடனே வாட்டர்மேன் பக்கத்தில் தன்னையும் சொல்லட்டும் அப்படின்னு போய் நிற்கிறாரு. அப்போ விஜய் பார்வதி இருக்குல்ல, அது கோர்த்து விடுது. ஏன் சார் அப்போ இவர் இன்னொன்னு படத்தில் காமெடியன் இல்லாமலா அப்படின்னு பரணிக்கெல்லாம் சிரிப்பு வந்துட்டு, பரணியா சபரி கையை தட்டிட்டு சபரியெல்லாம் செதறி ஓடிட்டாரா. வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எங்க தமிழ்நாட்டின் ஒரு ரொமான்டிக் ஸ்டாருக்கு சொல்ற பேச்சாங்க இது, அவர் டைரக்டர் விடவே இல்லையே. அப்ப விஜய் பாரு சொல்றாங்க, சார் அவர் ஹீரோ சார். யாருக்கு யாருக்கோ இன்னொன்னு இவர் சொல்றாரு, சார் நான் ஹீரோ சார் அப்படின்னு. அப்ப விஜய் பாரு சொல்லி பாத்தீங்களா அவர் ஹீரோன்னு சொல்றாரு. டக்குன்னு பிரவீன் காந்தி கேட்டார் விஜய் பாரு, நீங்க ஹீரோயினா இருப்பீங்களா? மாட்டேன். அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஹீரோயினே இல்லைன்னா ஹீரோயினுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வச்சு செய்யறானுங்க. இந்த ஆளு இந்த டைரக்டர் வந்து அவர் வேணுமுன்னே தான் பண்றாருன்னு தெரியுது இல்ல. அதை கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி டக்கிள் பண்ணாம ஒரு 3 ஹீரோயின் எனக்கு தெரியுது, 3 ஹீரோ எனக்கு தெரியுது அப்படின்னா நம்மளே வெளியே போய் அப்ப நானே அப்படின்னா நம்ம வெளியே பண்ணின கிரிஞ்செல்லாம் தெரியும், உள்ள நம்மளை அடிக்கிறதுக்குன்னே வருவாங்கன்னு தெரியும். நம்மளா போய் வெளியே விழுறது முத நாள்லயே. இது ஒண்ணு. அப்ப நல்ல கண்டென்ட் இருக்கு. இவரை வச்சுதான் புளிய போறானுங்க முத 1 மாசத்துக்கு. வேணா பாத்துக்குங்க நான் சொல்றேன். அடுத்தது நைட் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, எல்லாரும் அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவையே இல்லாத ஒரு கண்டென்ட். நீ திவாகருக்கு முன்னாடி டாக்டருங்கிற பட்டத்தை எப்படி போடுவேன்? யாரு கேக்குறாங்க? அந்த நான் சொன்ன ஒரு வில்லன் நடிகர் இவர் சொல்றாரு, அந்த டிகிரி படிச்சா போடலாமா DR அப்படின்னு போடல. அதெல்லாம் முடியாது. அதை படிச்சவங்க இப்படி போடலாமா? முடியாது. அப்ப இதை MBBSன்னு போடணும்னா அவங்க அது படிச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா போடணும். அப்ப DRங்கிறது தனியா நீ போடணும். அது ஒரு சஃபிக்ஸ், அது ஒரு குஃபிக்ஸ், அது அப்படின்னு போகுது. இவர் ஒன்றும் தெரியாதவர்கிட்ட பேச முடியாதுமா அப்படின்னா, நீங்க பாருங்க, நான் உங்களை அண்ணங்கிறதும் நீங்க என்ன தம்பிங்கிறதுங்க சொல்றதுக்காக நீங்க வயசு உயர்த்தி பேசினாலும் நான் பேசாம பண்ணாதீங்க. என்ன நீ டாக்டரா? அந்த மாதிரி சண்டை போயிட்டு இருக்கு. இது தேவையே இல்லை. ஆனா ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். எனக்கே வெளியே இருந்து பார்க்கும்போது தெரியுது வாட்டர்மெலன் ஸ்டாரை ஏன் விஜய் டிவி எடுத்தது. விஜய் டிவில வேலை செய்றவங்களுக்கு தெரியாதா? உள்ள போனவங்களுக்கு தெரியாதா? அந்த பிடிச்சிட்டாங்கல்ல. இவரோட யாரு முதல்ல மோதுறாங்களோ அவங்க கண்டிப்பா ப்ரோமோல வருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க ஒத்துக்கிறது? இந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டாரு. இவருக்கு அது தெரியாம இவர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இவர் நினைச்சிட்டாரு நம்ம ஏதோ பெருசா சாதனை பண்ணினதுனாலதான் விஜய் டிவியே நம்மள கூப்பிட்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே தப்பா கெஸ் பண்றது. இவ்வளவு பெரிய சேனல் உண்மையா சாதனை பண்ணுவாங்க, அவ்வளவு பேரையும் விட்டு உங்களை ஏன் தூக்குனாங்க? பிஸ்னஸ், திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் கெமி கேர்ள்ஸோட பேசிக்கிட்டு இருக்கு. என்னன்னா ஃப்ளஷ் பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க தண்ணியை. அந்த டேங்க்ல இருக்குமில்ல, அந்த டேங்க்ல இருக்க தண்ணியை நீங்க வாளியை பிடிச்சிட்டு தான் தூக்கிட்டு போகணும். எல்லாரும் வெளியே தாங்க பாஷா மேக்கப் போட்டுக்கிட்டு சும்மா அப்படி கேர்ள்ஸ் இருக்கிறது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஆய் வரும்ல. கெமி கேக்குது, எப்படி ஆக்ஷனோட கேக்குது, அந்த பலூனை கட்ட கேக்குது. ஏண்டி எப்படி கழுவுறது? ஃப்ளஷ் போகாதேடி. அதுவும் மத்ததுன்னா பரவாயில்ல, இந்த மக்க வச்சுக்கிட்டு எப்படி அந்த ஓட்டை சின்னதுடி, அதுக்குள்ள எப்படி இது கொண்டு போறது அந்த பாத்ரூமோட? இந்த யோசிக்கிறேன். எல்லாரும் மனுஷங்க தானே, என்னதான் மாடலா இருந்து அப்படின்னாலும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஆய் வந்துதான் ஆகணும். எல்லாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆய்க்கு பயந்துதான் ஆகணும். அது ஆய்க்கு பேர் போனாக்கள் கூட அங்க போய் வந்தாங்க. அதுதான். சோ வாட் எவர் இட் இஸ். ஆனா என்னங்க அது கக்கஸ் விஷயத்துல போய் விளையாடுறது உங்களுக்கு அவசரம் தெரியுமா? அதுவும் ஒரு இமேஜை பில்டப் பண்ணி வச்சுட்டு ஒரு டிவி ஷோவுக்குள்ள வந்துகிட்டு அள்ளி ஊத்துனா என்ன? முன்னுக்கு இல்ல இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையா பேசுற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிட்டீங்கல்ல ஆரம்பத்திலே. அதுவும் இப்போ ஒருத்தருக்கு இப்போ 20 பேர் இருக்கவங்க, டிவி கேமரா பாத்துக்கிட்டு இருக்கு, நம்ம வயிற்றே கலக்குனாலும் கொஞ்சம் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய்
போயிட்டு வந்துருவோம். இப்ப நீ கை கழுவுறதுன்னா கேட்பான், என்ன கார்டன்ல வச்சிருக்கீங்க டேங்க, கை கழுவுறதுக்கு எதுக்கு ஒரு பக்கெட் வாலிட்டு கேட்பாங்க. அப்ப இப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், ஆய் வருது போயிட்டு வர்றேன், போ விட்டு பின்னாடி பேசாதீங்க, இந்த வாலி அதுக்கு தான் தூக்கி போறேன் நான். இப்ப இப்ப வாலியை தூக்கிட்டு போகும்போது விட்டு விட்டு பேசுவாங்க, கை கழுவுறேன்ட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு போறாங்க, என்னவா இருக்கும். அதனால சொல்லிடுறேன் நான், ஆய் தான் போறேன், ஒரு பக்கெட் தண்ணி எனக்கு தான் வேணும். இப்ப இதெல்லாம் தேவையா? அந்த பாத்ரூம் விஷயத்துல விளையாடாதீங்க, தண்ணியே கொடுத்துருங்க. டேங்க கொண்டு வந்து நட்டு முச்சந்தியில வச்சுட்டு அங்க இருந்து தூக்கிட்டு போ கக்கசுக்கு போறவள்ள எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு என்ன அப்படின்னு. இதெல்லாம் என்னங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியும். அதான் இவ்வளவு பெரிய ஷோவுல ஒரு டேங்க் ஒரு பக்கெட் வச்சு டெப்ப திறந்து விட்டா என்னங்க இதுக்கெல்லாம் போக கூடாது பிக் பாஸ்க்குலாம். அதான் சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வேணும்னு பண்றாங்க. சோ ஒரு 90-100 நாள் நமக்கு காசு தர்றாங்கிறதுக்காக நம்மளோட சுதந்திரத்தை பறிச்சு, நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சு, நம்மளை அப்படியே ஒரு செஸ் கேம்ல வர்ற மாதிரி டைட் பண்ணி ஒரு கார்னர்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீ தான் வின்னரும்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுங்க. சாப்பாடை குறைக்கிறீங்க, அப்பதான் அவங்களுக்கு கோபம் வரும்னு. அதாவது பரவாயில்ல, தண்ணியை குறைச்சா என்னங்க பண்ணுறது, அதுவும் அள்ளிட்டு போ வாலியை தூக்கிட்டு போறதான் கஷ்டமா ஸோ அப்படி பண்ணாதீங்க. அந்த தண்ணியை மட்டுமாவது ஃப்ரீயா கொடுத்துருங்க. அந்த ஹைஜீன் பிரச்சனை இல்லை, அதுல நீங்க தலைப்பட வேணாம். உங்களை யாராவது வந்து டைமுக்கு டைம் தான் நீ ஆகி போனா, ஒரு மக்களை தான் நீ கழுவணும் அப்படின்னு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டா எப்படி இருக்கும்? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்கள ஷோ பண்றீங்க ஓகே, பட் பாத்ரூம் பிரச்சனைல எதுக்கு கை வைக்கிறீங்க? அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. இந்த வாட்டி நிறைய ரூல்ஸ் அது இதுன்னு நிறைய வருதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் அந்த முதல் எபிசோட்ல நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்தது. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ட்விட்டர்ல நிறைய வரும். அதுல கலெக்ட் பண்ணிட்டு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், அகோரி, பலூன் எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ இதுதான் கண்டெஸ்டன்ஸு. இந்த கண்டெஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு எபிசோட பார்க்கணுங்கிற ஆசை யாருக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம அதுக்கு ஒரு ரியாக்ஷனை டெய்லி போடுவோம். ஏன்னா ஷாஃபி ஜோன், ராகேஷ் அண்ட் ஜெனின்னு இதுக்குன்னே டெடிகேட்டட் பீப்புள் இருக்காங்க டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு. நம்ம அவங்ககிட்ட இருந்து எடுத்து ஈவினிங் டைமில் டீயோட பார்க்க வேணாம், இவங்க சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்னைய போல நீங்கள் எல்லாரும் வாங்க. நான் அப்பப்போ வீடியோக்கு நடுவில் சின்ன இந்த மாதிரி கக்கிஸ்வாலி பிரச்சனை, வாட்டர்மெலனை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.